uh, hello, I'm the Batman. Hello, I'm Bruce Wayne. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷலோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜேம்ஸ் கன் தான். ஆக்சுவலி இது ஒரு ஸ்பெஷல் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ ஒரு சீரிஸோட எபிசோட்ல இருந்து தாங்க ரொம்ப ஷார்ட் தான், ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும். ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நல்ல எமோஷனலான ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆன் கிறிஸ்மஸ் தான். அண்ட் கெவின் பேக்கன் காட்டியிருக்காங்க, பேட்மேன்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் உள்ள இருக்குது. அண்ட் இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாண்டும் முதல்ல எப்படி நம்ம கிறிஸ் பேட் பீட்டர் குவிலோட அந்த ஒரு பர்த்டே எப்படி கெடுத்தாரு அப்படின்னு, சாரி பர்த்டேல கிறிஸ்மஸ் எப்படி கெடுத்தாரு மாதிரி காட்டிருக்காங்க. அந்த ரேவஜரோ ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த வச்சு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் யாண்டு வந்துட்டு ஏன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கு இது என்ன இதாடா, ஒழுங்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டு போய் அவங்கள போய் வெட்டி விட்டுருப்பாரு. பட் பீட்டர் கோயில் ஆக்சுவலி யாண்டுக்குமே ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருந்திருப்பாரு, எல்லாத்துக்குமே கிஃப்ட் வச்சிருந்திருக்காரு. ஸோ அதை புரிஞ்சிக்காம யாண்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் லாஸ்ட்லாம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. இதை நம்ம கிராக்லின் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அந்த கதையை கேட்டு நம்ம ட்ராக்ஸ் சிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. யாருன்னா வருத்தப்பட்டாங்களே ட்ராக்ஸ்க்கு சம சிரிப்பாக வந்துடும் போல் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதனால தான் அப்போ இருந்து பீட்டர் கோயில் பெருசாக அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறது கிடையாது, ரொம்ப உம்முன்னு இருக்கான் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே கரெக்டாக நோவேரில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தானோஸ் எப்போ பார்த்தீங்கன்னா கலெக்டர் அட்டாக் பண்ணாங்களோ அப்போ இந்த நோவேர் வந்துட்டு கார்டியன்ஸ் கிட்ட வந்திருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நோவேருக்கு அப்புறம் கலெக்டருக்கு அப்புறம் இப்போ இந்த நோவேரை கார்டியன்ஸ் தான் டேக் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கார்டியன்ஸோட கிட்டத்தட்ட ஒரு ஹோம் வேர்ல்டு மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. நம்ம ராக்கெட் அண்ட் காஸ்மோடாக் அவங்க சரி இந்த பக்கம் எல்லாருமே ஒன்றா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே முக்கியமாக இந்த படத்தோட ஜோடினா சரி இப்போ ப்ரெசன்டேஷனோட ஜோடினா நம்ம ட்ராக்ஸ் அண்ட் மேண்டிஸ் தான். அண்ட் இங்கே காஸ்மோடாக் பேசுகிற மாதிரினா ஐ மீன் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஒரு வாய்ஸ் வெளியே வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பாசிபிளி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அந்த டிரான்ஸ்லேட்டர் பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம பீட்டருக்குமே இதே மாதிரி தான் கழுத்தில் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த டிரான்ஸ்லேட்டர். பாசிபிளி அதே மாதிரி இங்கேயுமே இந்த காஸ்மோடாக்கும் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ஸ் மேண்டிஸை சேர்ந்து நம்ம பீட்டருக்குள்ளுக்காக ஏதாவது கிஃப்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக காட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் கிறிஸ்மஸ் அப்போ வந்து செலிப்ரேட் பண்ணதில்லை, நம்ம இருக்காது அவனுக்கு ஒரு நல்ல கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் கொடுக்கணும் அப்படி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்து அந்த கெவின் பேக்கன் தான். கெவின் பேக்கனை தூக்கிட்டு வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சாங்குமே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சாங் லிரிக்ஸ்லாம் தப்பு தப்பாக பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நம்ம பீட்டர் கோயில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பேசிகிட்டு இருப்பாரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொடுத்துருப்பாங்க. இருக்கிற எல்லாருமே சப்புன்னு வேடிக்கை பார்க்கும்போது நம்ம குரூட் மட்டும் தான் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பஸ்ல அவருக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இதை காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் போன டைமோட ரொம்ப பல்காக இருப்பார். இதே டைமில் தான் ஐ எம் குரூட்னு சொல்லி ஒரு சின்ன மினி சீரிஸ் இருக்கும். அதில் வரது பல்காக இருக்காருங்களே, எலிக்குட்டி மாதிரி இருந்தவன் யானை மாதிரி ஆயிட்டாப்ல. அண்ட் ஏன் நம்ம பீட்டர் கோயிலுக்கு மேலே மேண்டிஸ்கில் ஒரு அக்கறைன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம ஈகோவோட பொண்ணு தான் நம்ம மேண்டிஸுமே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டருக்குள்ளுக்கு மேண்டிஸ் வந்து ஸ்டெப் சிஸ்டர் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட சிஸ்டர் கணக்கு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈகோ கை வைக்காத பிளானட்டே கிடையாது. எல்லா பிளானட்லேயும் கை வச்சு ஒவ்வொரு குழந்தைய பெற்றுட்டு வந்திருப்பான். ஏகப்பட்ட பேரை காட்டியிருப்பாங்க. அந்த வகையில் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேண்டிஸுமே அவரோட ஒரு பொண்ணு மாதிரி தான். பட் மேண்டிஸாக அவர் கொல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காப்புல, அதையுமே இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அதனால் நம்ம பீட்டருக்குள்ளுக்கு ஒரு நல்ல கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட்டாக கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட்டாக கெவின் பேக்கனை தூக்கிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து டேரெக்டாக அவங்க பூமி கிளம்பி மாதிரி காட்டியிருப்பாங்க. பூமி கிளம்பி அவங்க ஃபஸ்ட் இன்விசிபிள் க்ளோக்காக போட்டிருக்க மாட்டாங்க அந்த ஷிப்புக்கு. அதுக்கப்புறம் தான் போட்டு டேரெக்டாக அந்த ஹாலிவுட் ஹில்ஸ் மேலே இறங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது சுற்றி ஹாலிவுட் ஹில்ஸ் தான் ஏகப்பட்ட பேர் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்களே, அதையுமே அங்கே காட்டுறாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே பாருங்களேன், இது வந்துட்டு ஆக்சுவலி கிங்கோ படத்தோட போஸ்டர். அண்ட் இன்னொரு ஷார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா கிங்கோ கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரே போட்டுருக்கோம். கிங்கோ ஸ்டில் படம் நடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. ஆக்சுவலி எட்டர்னல்ஸ் படத்தில் கிங்கோவையுமே அவர் தூக்கிட்டு போகல. இவர் நம்ம செலஸ்டியல் பார்த்தீங்கன்னா கிங்கோவையுமே தூக்கிட்டு போகல, இன்னுமா படம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை இது ஆல்ரெடி பழைய ரிலீஸ் ஆன படமா என்னவாங்க தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் காட்டியிருக்காங்க. கிங்கோ ஸ்டில் ஆக்டர்ன்ற மாதிரி தான் இங்கேயுமே காட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஏகப்பட்ட பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம தலைவன் ஜாக்ஸ்பெரோலாம் காட்டியிருக்காங்க. ஜாக்ஸ்பெரோ வந்திருக்காப்புல, நம்ம அவெஞ்சர்ஸில் கூட வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜோரோ மாஸ்க் ஆஃப் தி ஜோரோவுமே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ரோபோட்டை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி இது பேர் கோபாட்டுன்னு சொல்லி ஒரு சீரிஸே இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல், பிளாக் விடோ எல்லாமே வேஷம் போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டீவ் ராஜஸை பார்த்து மேண்டிஸ் ஒன்னே ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி 8 பேர் கட்டி பிடிச்சிருப்பாங்க. பர்சனல் ஸ்டீவ் ராஜஸ் மேண்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் போட்டிருக்கு. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. இவங்க வேஷம் போட்டு வந்திருக்காத நினச்சி நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க. ஃபோட்டோ எடுத்து நிறைய காசுவே சம்பாதிச்சிருவாங்க. அந்த கோபாட்டை பார்த்து இனிஷியலாக அவர் கோபப்படுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க ட்ராக்ஸ். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோபாட் தான் வந்துட்டு நம்ம கசின் ஒருத்தனை கொண்டுருச்சு ட்ராக்ஸ் வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. அவன் அங்கேருந்து போக சொல்லுவாங்க. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தான் விட்டுட்ட மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு மூலையில் போட்டு அவனை பொழந்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ட்ராக்ஸை காட் ஆஃப் வார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்து நம்ம காட் ஆஃப் வார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ட்ராக்ஸையும் காட் ஆஃப் வாரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கலாம். அண்ட் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் சீரிஸில் இப்போ ஒரு காட் ஆஃப் வார் சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல. ஆக்சுவலி இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 சீசன்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு லீக் போயிட்டு அந்த சீரிஸில் பாசிபிளி காட் ஆஃப் வார் நடிக்க போது நம்ம டேவ் பட்டிஸ்டா தான் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பாசிபிளி இது அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம்.
அண்ட் சைடில் ஆண்ட்மேனுமே காட்டியிருப்பாங்க. ஆண்ட்மேன் இந்த சமயத்தில் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் தாங்க. ஏன்னா நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, பாட்காஸ்ட் கொடுத்துருக்காரு, புக்கெலாம் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஆண்ட்மேன் கொஞ்சம் ஃபேமஸாக தான் இருக்காரு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பப்புக்குள்ளே கூட போகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு நல்லா டான்ஸ் ஆடுறாங்க 2 பேருமே. ஆக்சுவலி நம்ம ட்ராக்ஸ் டான்ஸ் ஆடிருக்க மாட்டார், ஏன்னா டான்ஸ் ஆடுற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பட் பார்த்தீங்கன்னா மேண்டிஸ் நல்லா டான்ஸ் ஆடிருப்பாங்க. கெவின் பேக்கன் எங்கே இருக்காருன்னு எல்லாக்கிட்டையும் கேட்குறாங்க, யாருக்குமே தெரியல. பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வந்து போதையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அந்த அட்ரஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேண்டிஸ் அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அந்த அட்ரஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த காசையுமே வாங்கிடுறாங்க. இந்த டெக்னிக் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, பிக் பாக்கெட் பண்ணுறவனுக்கும் இது நல்ல டெக்னிக்காக இருக்கும். அந்த இடத்துலேருந்து டேரெக்டாக ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கெவின் பேக்கன் வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்டார்ஸை பாருங்களேன், மார்கெட் ராபி, ஜான் சீனா, அர்னால்டு, இவங்க எல்லாருமே காட்டியிருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இதுலேயுமே நடிச்சிருப்பாங்க. சூசைட் ஸ்குவாட்ல நம்ம மார்கெட் ராபி நடிச்சிருக்காங்க, ஜான் சீனா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸுமே இந்த இடத்துல காட்டுறாங்க. அண்ட் அர்னால்டு இதுக்காக காட்டுறாங்க அப்படி அர்னால்டு எதுக்கு காட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம கிறிஸ் பேட்டோட மாமனார் தாங்க அர்னால்டு. ஸோ அர்னால்டோட பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. பாசிபிளி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கலாம். அங்கிருந்து தான் இப்போ அவங்க கெவின் பேக்கனோட வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க வந்திருக்கோம். அண்ட் கெவின் பேக்கன் வீட்டுக்கே டேரெக்டாக போயிடுவாங்க. வீட்டுக்கு போய் அவங்க வாங்கன்னு சொல்லும் போது அவரை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அண்ட் மேண்டிஸ் கிட்டத்தட்ட ஏதோ பேய் போட எஃபெக்ட்டில் பார்த்தீங்கன்னா தாய் வந்துகிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ஹாரர் மூவி எஃபெக்ட் கொடுத்து வச்சு டக்குன்னு அந்த ஒரு சீன் மட்டும் ஏன்னா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸுமே உள்ள அந்த பொம்மையை விட்டுட்டு வந்துடுவார் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவ கையில் அந்த கேண்டி ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டு இருப்பார். கெவின் பேக்கன் ஓடும்போது 2 பேருமே பறந்து துரத்திக்கிட்டு இருப்பாங்க. அவர் போலீஸ்க்குமே கால் பண்ணிடுவார். போலீஸ் வந்துட்டு நம்ம ட்ராக்ஸை சுடுவாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா அது கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கும். சிரிப்பு காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. பட் மேண்டிஸ் இந்த இடத்துல சூப்பராகவே சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு எல்லா போலீஸ் ஆஃபீஸரையும் தூங்க வச்சிருவாங்க. ட்ராக்ஸ் வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை மல்லாக்கா கவுத்து போட்டுருவாரு, கரப்பாம்பூச்சாட்டம். உள்ள இருக்கிறவங்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா மேண்டிஸ் மன்னிப்பு கேட்டு அந்த பொம்மையுமே கொடுத்துட்டு வந்துருவாங்க. அண்ட் கெவின் பேக்கனுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தூக்கிட்டு போயிருவாங்க. அங்கே தான் தெரியும் அவர் ஒரு ஆக்டர் தான் அப்படின்னு. அவர் ரியல் லைஃப் ஹீரோலாம் கிடையாது, அவர் வந்து ஒரு சாதாரண ஆக்டர் தான். அவர் இந்த கேரக்டராக நடிச்சிருக்காரு அப்படின்றது அவருக்கு தெரிய வந்திருக்கு. அவருமே ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி உலகத்தை காப்பாற்றிருப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்லருமே டான்ஸ் ஆடி உலகத்தை காப்பாற்றிருக்கேன். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஏகப்பட்ட படத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் ஜேசன் ஒர்க்ஸுமே மென்ஷன் பண்ணுவாங்க. அப்சல்யூட்லி அந்த சீரியல் கில்லர். அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம ரியல் ஹீரோ மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லும் போது பேட்மேனை மென்ஷன் பண்ணுவாங்க. ஐ எம் பேட்மேன், ஐ எம் ப்ரூஸ் வேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மென்ஷன் பண்ணுவாங்க. ட்ராக்ஸ் யார் அவன் ப்ரூஸ் வேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு ஆக்டர்ஸை பிடிக்காத மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் ஐரனி என்னன்னா ஆக்டர்ஸை பிடிக்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நடிக்கிறானுங்க, அவனுக்கு ரியல் லைஃப் ஹீரோலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்கள வச்சு அவங்களையே பேசிக்கிட்டு வந்திருப்பானுங்க. அண்ட் இவரோட மைண்ட் கண்ட்ரோல் இந்த கெவின் பேக்கனை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்சல் பண்ணி நம்ம பீட்டர்கிட்ட தூக்கிட்டு போகிறாங்க. பீட்டர்குள்ளே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, தனக்காக இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் அந்த பார்சல் ஓப்பன் பண்ண உடனே தான் உள்ளேருந்து கெவின் பேக்கன் வந்த உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் பயந்துருவார். எவன்டா அவரை பார்சல் பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டு கொஞ்சம் பக்குன்னு தான் இருப்பாங்க. அண்ட் கெவின் பேக்கனையுமே அவங்க மைண்ட் கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் ஓடி விட்டுருப்பாரு. அவர் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை கொல்லாதீங்கடா, உயிரோட பிடிச்சிட்டு வாங்க, ஏன்டா எல்லாம் கொலவரி பிடிச்சி அலையிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கூட்டம்லாம் என்ன சுற்றி இருந்தால் எனக்குலாம் பைத்தியமே பிடிச்சிடும், எப்படி இதெல்லாம் கட்டி மேய்க்கிறாங்க அப்படின்னு தெரியல. பூரா கொலகார பயலாக இருந்துகிட்டு இருக்கான். அண்ட் கெவின் பேக்கனை திரும்ப வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு பேசும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிராக்லின் அந்த பாஸ்ட் ஸ்டோரி மென்ஷன் பண்ணுறாரு. இங்கே யாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடினதில்லை, பீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடினதில்லை, அவனை சும்மா ஹாப்பி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஸோ கெவின் பேக்கனுமே ஒரு ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருந்து கிறிஸ்மஸ் இவங்களை சொல்லி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இங்கே தங்குறாரு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் சிக்னலுமே கிடைச்சிட்டு இருக்கோம். இங்கே போகிற எனக்கு ஃபோன் சிக்னல் கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி இங்கே இடத்துல ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் இருக்கு, 400 மில்லியன் லைட் இயர்ஸ் தாண்டி கூட உன்னால பேச முடியும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி நம்ம இதில் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோட நம்ம அதுக்கு ஃபோன் பேசியிருப்பாரு. அங்கேயே ஒரு சின்ன டவுட் வந்துச்சு. அந்த டவுட்டுக்கு இந்த இடத்துல கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கெவின் பேக்கனுமே ஒரு பாட்டை படி கிறிஸ்மஸை பார்த்தீங்கன்னா நல்லா அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணி வச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி கிஃப்ட்டை கொடுத்துக்கிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலி நெபுலா நம்ம பக்கியோட கையை கொடுக்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பக்கியோட கையை இங்கே எப்படி வந்திருக்கும், அப்போ இப்போ தண்டர்போல்ட்ஸ் படத்தில் அவர் என்னடா கை போட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா பாசிபிளி இது ஒரிஜினல் கையாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேபி இது ஒரு டூப்ளிகேட்டாவோ ஒரு ப்ராப்பாவோ இருக்கலாம். மேண்டிஸ் நம்ம ட்ராக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விட்டுட்டு வந்து அந்த பொம்மையை ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா குரூட் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு பொம்மை செஞ்சு கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே ஒரு கையில் பொம்மை இருக்கும். அண்ட் நம்ம கிராக்லையும் பார்த்தீங்கன்னா கையில் பொம்மைக்கு மேலே பொம்மை அப்படின்ற வச்சிருக்க மாதிரி ஒரு இன்ஃபினிட் லூப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குரூட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவர் ஒரு கேம் பாய் அட்வான்ஸ்டாக ப்ரைஸாக கொடுப்பாரு. அதுவுமே நல்லா இருக்கும். கெவின் பேக்கனுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. கண்ணுங்களா உங்களை நான் அடுத்து ஈஸ்டருக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஜாலியாக கிளம்புறாங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம மேண்டிஸுமே ரிவீல் பண்ணுறாங்க, நானுமே ஈகோவோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நீ எனக்கு சிஸ்டர் முறை வர இதுதான் என்னோட பெரிய கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க அன்மா பரிமாறிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஹோல்சமாக தான் இருந்துச்சு. ஹோல்சமாகவும் நல்ல எமோஷனாகவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இந்த சீரிஸ் ஆக்சுவலி இந்த ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனு.
கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இது நவம்பர் மாதம் வந்திருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு அந்த ஏண்டு வந்துட்டு கிறிஸ்மஸை கெடுத்துட்டான்னு சொல்லும்போது அங்கே நடந்தது முழுசாக கிராலுங்க தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம யாண்டு ஆக்சுவலி கிறிஸ்பேட்டோட நம்ம பீட்டருக்குள்ளோட அந்த ஒரு பார்சலை கிஃப்ட்டை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்தா உள்ள ஒரு பொம்மையுமே இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம யாண்டுவுமே ஆக்சுவலி பீட்டருக்குள்ளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அந்த அவரோட கன்னு, இந்த கன்னு தான் அவர் எந்த படத்துலையுமே யூஸ் பண்ணியிருப்பாப்ல. ஸோ இந்த ப்ரெசென்ட்டையுமே அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல என்ன கதை நடந்துச்சுன்றதை இங்கே தான் நமக்கு முழுசாக காட்டுறாங்க. ஸோ யாண்டோ நம்ம பீட்டருக்குள்ளே பாசமாக தான் பார்த்துட்டு இருக்காரு. போஸ்ட் கிரெடிட்னு இதில் பெருசாக கிடையாது. பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குரூட்டையே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி மாற்றுவாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்மஸே கெடுத்துட்டடா அப்படின்னு ராக்கெட் சொல்லும் போது சரி விட இதுக்கு இன்னொரு ப்ரெசன்டேஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ராக்கெட் பேசுகிறதோட முடிச்சிருப்பாங்க. அதுவும் டேரெக்டாக கேமராவை பார்த்து தான் பேசுவார். இது 4th வால் பிரேக்கிங்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. குரூட்டுக்கு நம்ம ராக்கெட்டுக்கு அந்த பவர் கிடையாது. மேபி இது சும்மா ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கூட வச்சிருக்கலாம். இல்லை டேரெக்டாக ஆடியன்ஸ் பார்த்து சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதனா ஜோக்குக்காக பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி மாதிரி சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி எமோஷ்னலாக நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.